கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 18ஆம் நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மனமாற்ற பயணத்தில் இந்த முக்கிய பகுதியில் நாம் கடவுளின் இரக்கத்தின் ஆழத்தையும் வீணான வாழ்வை துறந்து மீண்டும் வீட்டிற்கு திரும்புவதையும் குறித்து தியானிக்க இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய இறைவார்த்தைகள் மீகா தீர்க்கதரிசி 7 அதிகாரம், லூக்கா நற்செய்தி 15 அதிகாரம். தவக்காலத்தின் நோக்கங்களில் ஒன்றான பாவங்களை மறக்கும் இரக்கம் மற்றும் அதன் தன்மையான மீண்டும் தந்தை வீட்டில் இணைதல் ஆகியவற்றை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. கடவுளின் இரக்கத்தின் அளவீடு என்ன? வீணான வாழ்விலிருந்து நம்முடைய வீட்டிற்கு திரும்புவது எப்படி என்ற கேள்விகளை நாமே எழுப்பி நாம் தியானிப்போம். இந்த நாளினுடைய இறைவார்த்தையின் வழியிலே தவக்காலத்தின் நோக்கம் என்று பார்த்தோம் என்றால், பாவத்தை மறக்கும் இறைவனுடைய இரக்கத்தை தியானிப்போம். தண்டனையை அல்ல, மன்னிப்பை நாடி திரும்புவோம். இறைவாக்கினர் மீகா மூலமாக ஆண்டவர் தரும் செய்தி தவக்காலத்தின் நோக்கமான கடவுளின் ஒப்பற்ற மன்னிப்பையும் இரக்கத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உம்மை போல பாவத்தை மன்னிப்பவரும் எஞ்சியிருக்கும் உரிமை சொத்தின் குற்றத்தை புறக்கணிப்பவரும் வேறு யார்? அவர்தம் சினத்தை என்றென்றும் கொண்டிருக்க மாட்டார், இரக்கம் காட்டுவதையே அவர் விரும்புகிறார் என்று மீகா தீர்க்கதரிசி வழியாக கடவுள் கூறுகிறார். இரக்கமே கடவுளுடைய விருப்பம். கடவுள் சினத்தை என்றென்றும் அவர் கொண்டிருக்க மாட்டார், மாறாக இரக்கம் காட்டுவதையே அவர் விரும்புகிறார். இதுவே நம் பாவங்களில் இருந்து விலகி தவக்காலத்தின் மனமாற்றம் செய்ய நமக்கு கிடைக்கும் மாபெரும் உறுதி. கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை தமது பாதங்களால் மிதித்து ஆழ்கடலில் இறந்து விடுகிறார் என்று மீகா 7:19 கூறுகிறார். அவர் பாவங்களை நினைவு கொண்டு நம்மை தண்டிக்க ஒருபோதும் விரும்புவதில்லை. நம்முடைய தவக்காலத்தில் நோக்கம் என்ன? கடவுளின் இந்த இரக்கத்தை நம்புவதும் நம்முடைய பாவத்தின் ஆழத்தை உணர்ந்து தண்டனைக்கு அஞ்சி ஓடாமல் அவருடைய இரக்கத்தை நாடி திரும்புவதுமே ஆகும். நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் நமது பாவங்களை ஆழ்கடலில் எரிந்து விடுகின்றார் என்கிற நம்பிக்கையின் மைய செய்தியாக கொடுக்கிறது. இதைத்தான் லூக்கா நற்செய்தி 15 அதிகாரம் வீணான வாழ்வு, தவறான வாழ்வு, உலகத்தின் போக்கான வாழ்வும் தந்தையின் அன்புமே அதற்கு வழிகாட்டி. தவறான வாழ்வு நிலையிலிருந்து மகன் என்ற நிலைக்கு திரும்புகிறான். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் அனைத்திலும் மிக அழகிய ஓமையை வீண் செலவு செய்த, தாறுமாறாக தெளிவு செய்த கதையை கூறுவது தவக்காலத்தின் சரியான தன்மைக்கு அதை அழைத்துச் செல்கிறது. ஒருவர் தன் 2 பிள்ளைகளை இளையவர் தந்தையிடம், அப்பா, சொத்தில் எனக்கு வர வேண்டிய பங்கை எனக்கு கொடுங்கள் என்றார். அவரும் எல்லா சொத்துக்களையும் பிரித்து கொடுத்தார். சில நாட்களுக்கு பின் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டுக்கு புறப்பட்டு எல்லாவற்றையும் தாறுமாறாக செலவழித்தான் என்கிறது கடவுளுடைய வார்த்தை. இன்றைய மகன் தனக்கு கிடைத்த சுதந்திரத்தை வீண் செலவு செய்கிறான், தவறாக செலவு செய்தான். நாமும் நமது திருமுழுக்கின் மூலம் கிடைத்த சுதந்திரத்தையும் அருளையும் உலகத்தின் சுகபோகங்களுக்காகவும் சுயநலத்திற்காகவும் தொலைத்து விடுகிறோம். உலகத்தினுடைய இன்பத்திற்காக, சிற்றின்பத்திற்காக தொலைத்து விடுகிறோம். இதுவே வீணான வாழ்வு. இளைய மகன் அங்கே பணி செய்ய ஒரு கூலி ஆளாக திரும்பலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் தந்தை அவனை தொலைவில் கண்டு மனம் இறங்கி ஓடிப்போய் கட்டி தழுவி முத்தமிட்டார். அவருடைய பழைய நிலை பாவம் நீக்கப்பட்டு புதிய நிலை மகன் என்கிற உரிமை கொடுக்கப்படுகிறது. இங்கே தவக்காலத்துடைய தன்மை மீண்டும் ஆழமாக உணர்த்தப்படுகிறது. நம்முடைய தவக்காலம் வீணான நிலையை, தவறான நிலையை, தாறுமாறான நிலையை, பாவத்தின் நிலையை உணர்ந்து, உலகத்தின் போக்கினுடைய நிலையை உணர்ந்து, சுயநலத்தின் நிலையை, ஆணவத்தின் நிலையை உணர்ந்து, மனத்தாழ்மையோடு நான் இனிமேல் மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று கூறி வீட்டை நோக்கி திரும்புவதுதான் இந்த தவக்காலத்தின் தன்மை.
நாம் திரும்ப முன்னரே கடவுள் நம்மை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்பது தவக்காலத்தில் தரக்கூடிய உறுதிப்பாடு. இரக்கத்தின் சவாலும் விளக்கப்பட்டோரின் அங்கீகாரமும் இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. இங்கே இறையியல் பார்வை என்ன? இரக்கம் கொண்ட சமுதாயமாக மாற வேண்டும். மீகாவின் இரக்க வாக்குறுதியும் இயேசு தொலைந்து போன மகனுடைய ஓமையும் நமது புதுமானின் ஆழமான தாக்கத்தை ஊதாரி மைந்தன் என்கிறோம். ஓமையில் ஒரு மூத்த மகன் தந்தையின் இரக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. தந்தையோடு இருந்தான். அவன் நீதியின் ஜஸ்டிஸ் அடிப்படையிலே எல்லாவற்றையும் அளக்கிறான். நான் எத்தனை வருடங்கள் உங்களுக்காக உழைத்தேன், இவன் எல்லாவற்றையும் தவறாக செலவழித்தான், இவனுக்கு ஏன் விருந்து? இதுவே இன்றைய சமூகத்தின் செய்தி. வேண்டும், ஆனால் இரக்கம் வேண்டாம் என்கிற குரல். நமது பொது வாழ்வில் குற்றவாளிகள், ஒடுக்கப்பட்டோர், அகதிகள், வறுமையில் இருப்போர் ஆகியோரை நாம் மூத்த மகனைப் போல இவர்கள் ஏன் தண்டிக்கப்படவில்லை, இவர்களுக்கு ஏன் சலுகைகள் என்று தீர்ப்பிடுகிறோம், இரக்கத்தை காட்ட மறுக்கிறோம். தவக்காலம் நம்முடைய பொதுவாழ் இரக்கம் காட்டுவதை உணர்ந்து கொள்ள அழைக்கிறது. நம்முடைய சமுதாய கட்டமைப்புகள், சட்டங்கள் மற்றும் பொருளாதார பகிர்வாகவே மூத்த மகனின் நீதி உணர்வில் அமையாமல் தந்தையின் எல்லையற்ற இரக்கத்தில் அமைய வேண்டும். நமது இரக்கம் காட்டும் போதுதான் தொலைந்து போன மகனைப் போல சமுதாயத்தின் விளிம்பில் இருப்பவர்கள் மீண்டும் வீட்டுக்கு திரும்ப முடியும். நீதி 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 என்று முயன்றால், அங்கே இரக்கம் இல்லை என்றால் அங்கே கடவுளுடைய ஆட்சி நடைபெற வாய்ப்பே இல்லை என்பதுதான் தவக்காலத்தின் நோக்கம். இறுதியாக இரக்கத்தை விரும்பி வீடு திரும்புவோமா? தவக்காலத்தின் இந்த 18ஆம் நாளில் நம்முடைய இதயம் கடவுளின் அளவற்ற இரக்கத்திற்காக திறந்திருக்கட்டுமா? திறந்திருக்கட்டும். மீகா கூறியது போல நம்முடைய பாவங்களை ஆழ்கடலில் எரிந்துவிட்ட ஆண்டவரை நோக்கி அவருடைய இரக்கத்தை மட்டுமே நாடி திரும்புவோம். இளைய மகனைப் போல வீணான, தவறான, சுயநலமான, ஆணவமான வாழ்வை துறந்து மனத்தாழ்வுடன் நான் தகுதியற்றவன், மகன் என அழைக்கப்பட தகுதியற்றவன் என்று கூறி தந்தையின் அன்பை நாடி வீடு திரும்புவோம். மூத்த மகனைப் போலல்லாமல் சமூக வாழ்வில் இரக்கத்தை காட்டுவதையே நமது நீதியாக ஏற்றுக்கொள்வோம். சட்டங்களை அல்ல, இரக்கத்தை நீதியாக காட்டுவோம். நம்முடைய திரும்பும் இந்த பயணம் நமது பெரிய வாழ்வின் விருந்துக்கு வழிவகுக்கட்டும். இளைய மகன் வந்தபோது விருந்து கொண்டாடப்பட்டது. மூத்த மகன் வந்தவன் வருத்தத்தோடு திரும்பிச் சென்றான். நமக்கு விருந்து கொண்டாடப்பட இருக்கிறதா? வருத்தத்தோடு செல்ல இருக்கிறோமா? தியானிப்போம். தவக்காலம், இந்த தவமும் ஜபமும் நம்மை மாற்றி விருந்து கொண்டாட, மகிழ்ந்திருக்க, அக்களித்திருக்க, உயிர்ப்பு என்கிற மகிமையை கொண்டாட அழைக்கப்படுகிறது. அந்த மகிமைகளை நிலைத்திருப்போம்.